ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்கோ M3 மொபைலை பற்றி தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ. இதுதான் போக்கோ M3 மொபைல் வர்ற பாக்ஸ். ஸோ பாக்ஸில் பார்த்தோம்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 6000 mAh பேட்ரி, பேக்கில் 48 MBக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், 6GB வேரியண்ட். ஸோ ஸ்னாப்ட்ராகனோட 662 ப்ராசஸர் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டியூவல் VoLTE சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பாக்ஸில் மேலே பார்த்தோம்னா அதோட ப்ரைஸ், அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மொபைல் அடாப்டர், USB-C டைப் கேபிள், சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா ஃபோன் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தோம்னா எல்லோ கலர் வேரியண்ட். ஸோ இதில் பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லோ கலர் வேரியண்ட் பாக்கி இருக்கிற எல்லா கலரையும் கூட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதில் பார்த்தோம்னா பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மேலே பார்த்தோம்னா வேல்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. ஸோ ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருவோம். ஸோ பாக்ஸில் வேறு இருக்குன்றது பார்த்தோம்னா ஒரு கேஸ், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர், ஒரு C டைப் டேட்டா கேபிள் இருக்குது. ஸோ இதில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இந்த மொபைலில் பார்த்தோம்னா ஃபோன் வர்றப்பே MIUI 12 வருது. ஸோ இதில் Snapdragon 662 ப்ராசஸர் இருக்குன்றதுனால ஃபோன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ பேக்கில் பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப், அதில் 48 MBக்கான மெயின் கேமரா, 8 MBக்கான ஒரு அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 MBக்கான ஒரு போர்ட்ரைட் கேமரா இருக்குது. இதில் பார்த்தோம்னா 6GB ரேம் வேரியண்ட் இருக்குன்றதுனால இதனால நிறைய அப்ளிகேஷன்ஸை ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியுது. அதாவது 10,000 ரூபாய்க்கு கீழே ஒரு பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மொபைல் ரொம்பவே நல்லாவே தான் இருக்குது. அதே மாதிரி இதில் ரேம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஸ்பீட், அதுக்கப்புறம் கேமரா குவாலிட்டி, ஸோ பேட்டரி பேக்கப் முதற்கொண்டும் நல்லாவே இருக்குது. அதாவது நியர்லி 2 to 3 days வரைக்கும் எனக்கு ஸ்டாண்டர்டாக இதில் பேட்டரி பேக்கப் நிற்கிது. ஸோ இதில் வர்றப்பே பார்த்தோம்னா Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி வேறு எதுவும் தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.